எப்பவுமே வருஷத்துல ஒரு தடவையாவது திருப்பதி வந்து போயிடுவோம். ஆனா, இங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பதி வந்து போகவே முடியல. பெருமாள் என்ன நெனச்சாருன்னு தெரியல. "நீ வரலனாலும் பிரசாதமாவது குடுத்து அனுப்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவையா இந்த பிரசாதம் வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சித்ரா தான் நமக்காக வந்து அனுப்பியிருந்துச்சு. "அக்கா நான் திருப்பதி போறேன். உங்களுக்காக பிரசாதம் வந்து அனுப்புறேன்" அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, எனக்காக ஒரு குட்டி ரோஸு, பேங்கிளு, அதுக்கப்புறம் கயிறு, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்காரு. கேலண்டர் வந்து அனுப்பியிருக்காரு. "தேவிக்கும் ஒரு கேலண்டர் குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு, "அக்கா அப்பா உங்களுக்கு ஒரு கேலண்டர் அனுப்பியிருக்காரு. அதையுமே சேர்த்து அனுப்புறேன்" அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. சித்ரா எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. முக்கியமா அந்த ரோஸ் அவ்வளோ புடிச்சிருந்துச்சு. பேங்கிளுமே எனக்கு வந்து ரொம்ப கரெக்ட்டா வந்து இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப 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 புடிச்சிருந்துச்சு. சென்னையில நமக்கு ஒரு பொண்ணு தானே இருக்கு. ஒரு கேலண்டர் மட்டும் போதும் அப்படின்னு நெனைக்காம, நமக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு அப்படின்னு நெனச்சதுனால தான் எனக்கு ஒரு கேலண்டர் சேர்த்து அனுப்பியிருக்காரு. தேங்க் யூப்பா. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங். தேங்க் யூ.